அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅத். அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் என்பது ஒரு சிறு குறிப்பாக இஸ்லாத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 2 விஷயங்களை இஸ்லாம் பிரதானமாக சொல்லுது. ஒன்று இறைவனை நம்புதல், இன்னொன்று இறைவனை வணங்குதல். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது நமக்கு இஸ்லாத்திற்கு உள்ள வர்றதற்கு ஆரம்பமாக நம்ம சொல்லும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவோம். வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சாட்சியாக்கிட்டு தான் இஸ்லாத்துக்குள்ளேயே வருவோம். ஸோ இறைவன் நமக்கு சொல்லியிருப்பது 2 விஷயங்களை பிரதானமாக சொல்கிறான். இந்த உலகத்திலே நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கமாக, இந்த உலகத்திலே எதற்காக நாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறதற்கு காரணமாக சொல்வது இறைவனை நம்புதலும் இறைவனை வணங்குதலும். இதில் முதல் பகுதி இருக்கு இல்லையா, இறைவனை நம்புதல் என்ற பகுதி இருக்கு இல்லையா, இது இஸ்லாம் உடைய குர்ஆனுடைய முறைப்படி என்ன அப்படின்னு சொன்னால், இறைவனை நம்புதல் அப்படிங்கிற அந்த பொறுப்பை பாதியை 90 பாதிக்கு மேலே இறைவனை அதை எடுத்துக்கிட்டாங்க கையில். உதாரணத்துக்கு குர்ஆனில் சில விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த 2 வழிகளில் முதல் வழி இருக்கு இல்லையா, இறைவனை நம்புதல் என்ற அந்த ஒரு வழியை இறைவனே டிஃபால்ட்டாக, அதாவது இறைவனே நமக்குள்ளே எப்பயுமே இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்போடையே இறைவன் வச்சிருக்கிறான். நான் சில விஷயங்களை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், சில கேள்விகளையும் கேட்குறேன். ஒரு தனி மனிதனாக அந்த விஷயங்களை நீங்கள் உள்வாங்கி அந்த கேள்விகளை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா இறுதியாக உங்கள் மனசாட்சி, நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் உள்ளம் சொல்லும் சரியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லும். சரிங்களா? இறைவன் தன்னுடைய திருமறையிலே 16வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாம் ஒவ்வொரு சமூகத்தாரிடத்திலும் அல்லாஹுவையே நீங்கள் வணங்குங்கள், சைத்தான்களை விட்டு நீங்கள் விலகி செல்லுங்கள் என்று போதிக்குமாறு நம் தூதர்களை அனுப்பி வைத்தோம். இறைவன் இந்த இடத்துல என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தூதரை நம்ம அனுப்பிச்சோம். சரிங்களா? அந்த தூதர் சொல்ல வந்த அந்த மெசேஜ் என்ன அப்படின்னா, இறைவனை தான் நீங்கள் வணங்கணும். அல்லாஹ் நீங்கள் மென்ஷன் பண்ணுறது ஓர் இறைவன். யார் இந்த அண்ட சராசரத்தை படைத்து பரிபக்குவப்படுத்துவானோ அந்த இறைவன், அவனுக்கான ஒரு பேர் அல்லாஹ். அதை நீங்கள் தமிழில் கடவுள்னு சொல்லலாம், இறைவன் சொல்லலாம், எப்படி வேணாலும் நீங்கள் அழைச்சிக்கலாம். அப்போது ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தூதரை அனுப்பி அந்த தூதருக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள், சைத்தான்களை விட்டும் நீங்கள் விலகி செல்லுங்கள். சைத்தான்கள் என்பது இறைவனை தவிர நீங்கள் எதையெல்லாம் கடவுள் என்று சொல்கிறீர்களோ அது அனைத்தும். இப்போ இந்த இடத்துல அந்த முதல் பாதியை இறைவன் சொல்லலை. இறைவனை நீங்கள் நம்ப வேண்டும் அப்படிங்கிறதற்காக நான் தூதரை அனுப்புனேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இறைவன் சொல்லலை. இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இறைவனை வணங்குங்கள், மற்றவற்றை விட்டு விடுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறான். ஸோ இதில் இருந்து நம்ம விளங்குவது என்ன அப்படின்னா, இறைவனை நம்புதல் என்பது இயற்கையானது. இயற்கையானது என்பது உங்களை நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் இயற்கையாக உள்ளதுப்பா, டிஃபால்ட்டாக உள்ளதுன்னு. அதுபோல் இறைவனை நம்புதல் அப்படிங்கிறது இயற்கையானது. இதற்கு இன்னைக்கு ஒரு பிரதிபலிப்பு காட்டப்படுது இல்லையா, நிறைய ஆராய்ச்சி செய்யணும். இறைவன் இருக்கிறானா இல்லையா, இறைவன் ஒருவனா பலரா, இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் முன்னாடியே உங்களுடைய உள்ளத்திற்கு தெரியும் இறைவன் ஒருவன். அவனை நீங்கள் டிஃபால்ட்டாகவே நம்பி இருப்பீங்க, இயற்கையாகவே நம்பி தான் இருப்பீங்க. இறைவனை நம்புவது என்பது இயற்கையானது என்பதை நம்ம விளங்கிக்கிறோம். ஸோ இறைவன் சொல்ல வேண்டிய இந்த தூதர்கள் சொன்ன அந்த பிரதானமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இறைவனை வணங்குங்கள். என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தான் இறைவன் டைரெக்டாக சொல்கிறான். இறைவனை நம்புறதுல உண்ட பிரச்சனையே கிடையாது.
பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இறைவனை நம்புவதில் பிரச்சனை இல்லை, இறைவனை வணங்குவதில் தான் பிரச்சனை. அதனால தான் இறைவன் குர்ஆனில் சொல்கிறான், நாம் தூதர்களை அனுப்புவது இறைவனை வணங்குங்கள், மற்றவற்றை விட்டு விடுங்கள் என்ற அந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த மெசேஜுக்கு வந்து இறைவன் வரான். சரிங்களா? அப்போ அவன் சொல்லக்கூடிய அந்த மெசேஜை சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்தையும் இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் இயற்கையானது. இறைவன் குர்ஆனில் சொல்லும்போது, உன் நீர் உன் முகத்தை தூய மார்க்கத்தின் பக்கம் முற்றிலும் திருப்பு, எந்த மார்க்கத்தில் அல்லாஹ் மனிதர்களை படைத்தானோ, எந்த மார்க்கத்தில் இறைவன் படைத்தானோ அப்படிங்கிற அதன் பக்கம் நீ வந்து திரும்பிக்கோ அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். எந்த மார்க்கத்தின் பக்கம் படைத்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, இயற்கையானது என்னதுன்னு சொன்னோம். இயற்கையானது என்னதுன்னு சொன்னோம், இறைவனை நம்புவது என்பது இயற்கையாக உள்ளதுன்னு சொன்னோம். அப்போ இறைவன் இந்த இடத்துல என்ன சொல்கிறான், எந்த மார்க்கத்தின் பக்கம் உன்னை நான் எந்த மார்க்கத்தை இயற்கையாக நான் வச்சிருக்கிறேனோ அதன் பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்கிறான். என்னன்னா, உன் உள்ளம் சொல்லுது இல்லையா, உன்னை படைச்சது ஒருவன் தான் நீ நம்புற இல்லையா, அதன் பக்கம் நீ திரும்பிடு, அதன் பக்கம் நீ திரும்பி விடு அப்படிங்கிறத இறைவன் வந்து சொல்கிறான். சரி, இப்போ நம்ம இயற்கையானது அப்படின்னு சொல்லிட்டோம். இறைவனை நம்புதல் அப்படிங்கிறது இயற்கையானது, அவனை வணங்குவதில் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டோம். இதை எப்படி வந்து நம்ம வந்து சொல்ல முடியும், நாங்கள் எப்படி இயற்கையாக நம்புகிறோம் அப்படின்னு கேட்டால், இறைவனே வந்து சொல்கிறான், வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், மேலும் அவர்கள் இணை வைப்பவர்களாக இருக்கிற நிலை இல்லாமல் அவர்களில் பெரும்பாலோர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வதில்லை அப்படிங்கிறத விஷயத்தை சொல்கிறோம். இதை குறித்து இறை தூதருடைய தோழரான இப்னு அப்பாஸ் சொல்லும்போது, ஒவ்வொருகளிடத்திலும் அந்த இணை வைப்பவர்கள் யாரெல்லாம் மற்றவற்றை கடவுள் என்று சொல்கிறாங்களோ அவங்களுடைய ஒரு பார்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த அனைத்தையும் படைத்தது ஒருவன் தான் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு பார்ட்டாக இருக்கும். எப்படின்னா, அவங்களிடத்தில் இப்போ நம்ம கேட்குறோம், வானத்தை படைச்சது யார், தாவா செய்யும்போது நம்மளாம் கேட்டிருப்போம், வானத்தை படைச்ச இறைவனும் கேட்க சொல்கிறான் குர்ஆனில். வானத்தை படைத்தது யார், இந்த பூமியை படைத்தது யார், மலைகளை செங்குத்தாக நிப்பாட்டியது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அவங்க யாருமே குறிப்பிட்ட ஒரு பேரை சொல்ல மாட்டாங்க, இறைவன்னு சொல்லுவாங்க. சரிதானா? இப்போ இந்த பதில் யார்கிட்ட இடத்துலேருந்து வருது, நீங்கள் எந்த இறைவனுக்கு மாறு செய்கிறீங்களோ உங்களுடைய வாயிலிருந்து தான் வருது, இதெல்லாம் படைத்தது இறைவன் தான் அப்படின்னு. சரியா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இறைவனை நம்புதல் என்பது இயற்கையானது, இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான், அந்த மெசேஜை சொல்வதற்குத்தான் இறை தூதர்களும் வேதங்களும் வந்தது. இது யாரிடத்துல இருக்குன்னு கேட்டால் இயற்கையாகவே உங்களிடத்துல இருக்குது. ஏன்னா இந்த கேள்வியை நீங்கள் உங்களிடத்துல கேட்டு பாருங்கள், இந்த வானத்தை படைத்தவன் யார், பூமியை படைத்தவன் யார், மலைகளை படைத்தவன் யார் என்று நீங்கள் கேட்டு பார்த்தால் உங்களுடைய மனது சொல்லும் இறைவன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இவ்வளவு விஷயங்களையும், இறைவனை நம்புதலை இயற்கையாக நீங்கள் அறிந்து கொள்வதற்கு பல வழிகளை இறைவன் வைத்திருந்தும் கூட நீங்கள் ஏன் வணங்குவதை மட்டும் வேறு ஒருவருக்கு வந்து நீங்கள் வந்து சமர்ப்பிக்கிறீங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்வியை நீங்கள் உங்களிடத்துல கேட்டு பாருங்க. உங்கள் மனசு சொல்லும், ஆமாம் இறைவனை சொல்கிறது சரிதான், நான் இறைவனை படைத்தது எல்லாத்தையும் படைத்தது ஒருவன் தான், அந்த இறைவனை படைத்தது எல்லாத்தையும் படைத்தது ஒருவன் என்று நம்புறதுக்கு என் மனசு கஷ்டப்படுதா, யாருக்காவது இறுக்கமாக இருக்கா, இல்லையே, பல பேர் இருக்கலாமே, இல்லையே நிறைய பேர் இருக்கலாம். அந்த இறுக்கம் யாருக்குமே இல்லை. உள்ளம் வந்து எளிமையாக சொல்லும், எல்லாத்தையும் படைத்தது இறைவன் ஒருவன் தான். அப்போது நாங்கள் அந்த அடுத்த கேள்வி என்ன, இப்போ நீங்கள் வணங்கி கொண்டு இருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் வணங்கி கொண்டு இருக்கிறது உங்களை படைச்சிச்சா, நீங்கள் வணங்கி கொண்டு இருக்கிறது உங்களை படைத்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த உள்ளம் உங்களுக்கு ஈஸியாக பதில் சொல்லுச்சு இல்லையா, அனைத்தையும் படைத்தது ஒரே இறைவன். அந்த உள்ளம் நீங்கள் படைத்தது உங்களை படைச்சுதான் கேட்டால் கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிடும். கரெக்டா? நீங்கள் வணங்கக்கூடிய இறைவன் நீங்கள் வணங்குறதை பார்த்து நீங்கள் யோசிங்க, இது என்னை படைச்சிச்சான்னு கேட்டால் முதல் கேள்விக்கு எப்படி உள்ளம் ஈஸியாக பதில் சொல்லுச்சோ அது போல் இரண்டாவது கேள்விக்கு உள்ளம் ஈஸியாக பதில் சொல்ல, இது என்ன படைச்சதா அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் யோசிப்பீங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த கேள்விகளை எல்லாம் நீங்கள் கேட்டு பார்க்கும்போது நான் எந்த பதிலும் சொல்லலை, உங்களுடைய மனசு என்ன பதில் சொல்லுது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இறைவன் ஒருவன்கிறத உங்கள் மனது சொல்லும்,
அந்த இறைவன் நான் வணங்கக்கூடிய இந்த இறைவன் தான் என்னை படைத்து தான் நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கு உங்கள் மனது தயங்கும். அப்படி தயங்குச்சுன்னா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இருப்பது, நீங்கள் வணங்குவது ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை. சரி, அடுத்த கேள்வி. இப்போது எல்லாவற்றிற்கும் அறிவை மனிதன் முற்படுத்துகிறான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் நிற்கிறேன், யாரோ ஒருத்தர் போகிறாரு, இன்னொருத்தர் நீங்கள் நிற்கிறாரு, இவரை கூப்பிட்டு அவர் போகிறாரில்ல, அவர் பின்னாடி நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? அவர் செய்கிறதெல்லாம் நீ செய்ய, அவர் போகிறதெல்லாம் நீ போகணும், லூஸாக நீங்கள் கேட்பீங்க. தெரியும், யாருன்னே தெரியாது அவர் போகும்போது ஏன் நான் அவர் பின்னாடி போகணும், அவர் செய்கிறத அவர் சொல்கிறதெல்லாம் நான் ஏன் செய்யணும்னு கேட்பீங்க இல்லையா? இந்த கேள்வியை ஏன் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்ற இறைவனிடத்துல நீங்கள் இறைவன் நினச்சி வணங்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதனிடத்துல நீங்கள் கேட்டு பார்த்துருக்கீங்களா? இது யாருன்னு யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்களா? இது இறைவன் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்களா? இது உங்களை படைச்சதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? இதுதான் வானத்திலேருந்து மலையை இறக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? இதுதான் வானத்தையும் பூமியையும் படைத்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? உங்களை ஒரு விந்திலிருந்து உருவாக்கியது இதுதான் சொல்லியிருக்காங்களா? அந்த விந்து வயிற்றினுள் எத்தனை தன்மைகளை தாண்டி வருதுன்னு உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்களா? இது எதுவுமே சொன்னதில்லை. அப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? நீங்கள் உங்களுடைய சிந்தனையையோ உங்களுடைய அறிவை வைத்து நீங்கள் அதை யோசிக்கவே இல்லை. சரிங்களா? அப்போ அடுத்த கேள்வியை நீங்களே கேளுங்க, யாருன்னே தெரியாத ஒன்றை நான் வணங்கி கொண்டு இருக்கிறேனா? உள்ளம் ஒரு இறைவன் தான் அனைத்தையும் படைத்தான் என்று நம்புது. நீங்கள் வணங்கி கொண்டு இருக்கிறது உங்களை படைத்ததான்னு கேட்டால் உங்கள் உள்ளம் அமைதியாகுது. அடுத்தது, எல்லா விஷயத்தையும் நான் யோசித்து செய்கிறேனே, இதை நான் யோசிக்காமல் செஞ்சிட்ருக்கிறேனே, யாருன்னே தெரியாமல் தான் நான் இவ்வளோ நாள் வணங்கிட்டு இருக்கிறேனா? இது யாரு? நான் இந்த பேரை வைத்து இந்த ஒரு விஷயத்தை நான் வணங்கிட்டு இருக்கிறேனே, இது இறைவனா? இது யார் எனக்கு சொன்னது? இதை குறித்து எங்கே வந்திருக்குது? இறைவன் குர்ஆனிலே உங்களிடத்துல இந்த கேள்வியை கேட்கிறான். யாரையெல்லாம் நீங்கள் வணங்குறீங்களோ உங்களுக்கு இறைவன் சொல்லப்பட்டதோ சாட்சி கொண்டு வாங்கன்னு கேட்குறான் இறைவன். நீங்கள் இறைவன் சொல்வதற்கு யார் சாட்சி? ஏதோ ஒன்றை நீங்கள் வணங்குறீங்கன்னா அதுக்கு சாட்சி யார்? உங்களுக்கு சொன்னது யார்? அதுக்கு எதை வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க? அப்போது எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் அறிவை முற்படுத்தும் போது நீங்கள் வணங்கக்கூடிய உங்களுக்கு அனைத்தையும் தருகிறது என்று நம்பக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை யாருன்னே தெரியாமல் நான் வணங்கிட்டு இருக்கிறேனே அப்படிங்கிறத அந்த ஒரு கேள்வியையும் நீங்கள் உங்களுக்குள்ள கேட்டு பாருங்கள். அப்போ இதை குறித்து இறைவன் சொல்லும்போது, எதை பற்றி உமக்கு தீர்க்க ஞானம் இல்லையோ அதை செய்ய தொடர வேண்டாம். இந்த இறைவசனத்தை, இந்த ஒரு உபதேசத்தை நீங்கள் உங்களுடைய அந்த இறைவனுடைய விஷயத்தில் பொருத்தி பாருங்கள். எதை பற்றின உனக்கு ஞானம் இல்லையோ, எதை பற்றின ஒரு அறிவு இல்லையோ அதனை பின்தொடராத. ஒரு இயற்கையான ஒரு உபதேசம் தானே இது. உங்களுக்கு எதை பற்றி தெரியலையே அது பின்னாடி போவீங்களா? எதை பற்றி தெரியலையே அதில் போய் நீங்கள் தலையிடுவீங்களா? ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, ஆழம் தெரியாமல் காலை விடாதான்னு சொல்லுவாங்க இல்லையா? தெரியாத ஒரு விஷயத்தை நீ செய்ய மாட்டில்ல. தெரியாத ஒரு விஷயத்தை இயற்கையாகவே நம்ம யாருமே பண்ண மாட்டோம் இல்லையா? அப்போ இறைவனுடைய விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு தெரியவே இல்லையே, அதை எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? அப்போ எனக்கு தெரியல அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கொண்டு இது இறைவன் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள். சரி, இப்போ இவ்வளோ விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இறைவனை நம்புதல், ஒரு இறைவன் தான் அனைத்தையும் படைத்தான் என்பது என்கிட்ட இருக்குது. என் உள்ள ஈஸியாக பதில் சொல்லும். யார் வானத்தை படைச்சா, யார் பூமியை படைச்சானா ஒருவன் சொல்லும். சரிங்களா? அப்போ அந்த இறைவனை வணங்க வேண்டும் என்பது தான் நம்மை படைக்கப்பட்டதனுடைய நோக்கம். நான் படைத்தது, நான் வணங்குவது என்னை படைத்ததான்னு கேட்டால் உங்களுடைய உள்ளம் அமைதியாகுது. அதை நான் உறுதியாக யாரும் சொல்ல முடியல. ஆமாம், இதுதான் என்னை படைச்சிச்சு, இதுதான் எனக்கு உணவளிக்குது, இதுதான் வானத்திலேருந்து மலையை பொழிவிக்குதுங்கிறத உங்களால் சொல்ல முடியாது. அப்போ யாருன்னே தெரியாமல் தான் நான் வணங்கிட்டு இருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டால் அது உண்மை. உங்களுக்கு அது யாருன்னே தெரியாது. அதற்கு உங்களுக்கு எதை சாட்சியாக வைத்து நீங்கள் வணங்குறீங்கிறது உங்களுக்கு தெரியாது. தெரியாத ஒரு விஷயத்தை நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன்னு கேட்டால் ஆமாம், தெரியாத ஒரு விஷயத்தை தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ இறுதியான கேள்வி என்ன இறைவன் இப்போ கேட்குறான் அப்படின்னா, அப்போது இவ்வளவு விஷயங்களை உங்களுக்கு இறைவன் இயற்கையாக கொடுத்த பின்பும் அந்த இறைவனை வணங்குவதற்கு ஏன் தயக்கம் காட்டுகிறோம்? நான் இந்த கேள்வியெல்லாம் நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் கேட்டு பார்த்து உங்களுடைய உள்ளம் பதில் சொன்ன பிறகு நீங்கள் கடைசியாக இந்த கேள்வியை கேளுங்க. அப்போ இவ்வளவும் எனக்கு தெரிந்த பின்பும் ஏன் அந்த இறைவனை நான் வணங்க மாட்டேன்? ஏன் அந்த இறைவனை நான் வணங்கக்கூடாது? எதற்காக வணங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கும் பதில் இருக்குது.
இறைவன் தான் அனைத்தையும் செய்தான், நான் வாழ்வதற்கான எல்லாத்தையும் அவன்தான் செய்தான், என்னையும் படைத்து நான் வாழ்வதற்கான சூழலான சூரியன், சந்திரன், வானம், பூமி, மலையை இறக்கி உணவளித்து பாதுகாத்து பரிபக்குவப்படுத்துபவன் ஒருத்தன் இருக்கிறான்னு சென்றால் அடுத்த இயற்கையான விஷயம் என்ன? அவனை வணங்குவது தான் இயற்கை. அவனை மறுப்பது என்பது பெருமை. அதற்குத்தான் இறைவன் குர்ஆனில் சொல்றான், நீங்கள் சுற்றி பாருங்க, இந்த உலகத்தை சுற்றி போய் பாருங்க, அழிக்கப்பட்ட சமூகத்தினுடைய நிலையை பாருங்கள்னு நல்லா சொல்றான். எந்த சமூகம்லாம் அழிக்கப்பட்டுச்சோ அதெல்லாம் எதற்காக அழிக்கப்பட்டதுன்னு சொன்னால், எந்த உள்ளம் உங்களை படைத்தது ஒருவன் தான் சொல்லி இருந்தும் நீங்கள் வணங்க மறுத்தீர்களோ அந்த சமூகத்தை தான் இறைவன் அழித்திருக்கிறான். அந்த இடங்களை நீங்கள் போய் பாருங்கள், அப்போதாவது உங்கள் உள்ளம் மாறுதா, உங்கள் உள்ளம் இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வருகின்றீர்களா என்பதற்காக இறைவன் சொல்கிறான். அனைத்தையும் நம்மளுக்கு எளிமையாக தந்து இறைவனுக்கு அவனையே வணங்கி அவனுக்கு கட்டுப்பட்டு முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து மரணித்து நாளை அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன்.